அரசு சாதனை செய்திருப்பதாக சோனியா காந்தி கூறியிருப்பது தவறான கருத்து. கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. லஞ்ச ஊழலை ஒழிக்க லோக்பால் மசோதா உடனே கொண்டுவர வேண்டும். டெல்லியில் ஹசாரே உண்ணாவிரதம் நீட்டிப்பு. பகவான் சாய்பாபா நலம் பெற சிறப்பு யாகம். புட்டபர்த்தியில் விசேஷ பூஜைகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் கனிமொழியின் பெயர் இடம்பெற வாய்ப்பில்லை. வணக்கம். விரிவான செய்திகள். திமுக அரசு சாதனை செய்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கூறியிருப்பது தவறானது என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது கலைஞர் தனது அனுபவங்களை வரலாறாக எழுதப்போவதாக கூறியுள்ளதை கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். என்ன வரலாறு எழுதப்போகிறார்? அவர் என்ன சத்திய சோதனை எழுதிய மகாத்மா காந்தியா அல்லது சத்தியசீலர் காமராஜரா என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். இவருடைய வரலாற்றை படித்தால் நல்லவர்களும் கெட்டுப் போவார்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். என்னுடைய அனுபவங்களை நான் வரலாறாக எழுதுவேன். என்னுடைய அனுபவம் என்ன அனுபவம்? ஆக இவருடைய அனுபவங்களை வரலாறு எழுத சத்திய சோதனை புக்கை எழுதிட்டாரு. இல்ல பெருந்தலைவர் காமராஜர் நல்லவர் எழுதுறாரு. இவருடைய அனுபவம் யாருக்கு வேணும்? இருக்கிற நாட்டில் இருக்க கொஞ்சம் நல்ல பேர் நல்லவங்களும் இதை படித்தால் கெட்டுதான் போயிடும். எப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி இப்படி எல்லாம் சின்ன வயசுல வந்து குடியரசு பத்திரிகையில எப்படி அச்சு தூக்கிட்டு போனேன். இவர் சொல்றாரு நான் கருவுல இல்ல. இவர் பேசுறாரு. நான் உண்மையிலே மகாதேவி படம் கூட பாத்தீங்கன்னா நான் பிறக்கும் போது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவது சுற்றுலதான் மகாதேவி படமே பார்த்தேன். அதே போலதான் இவர் ஏறின நெஞ்சுக்கு நீதியில வந்து திருட்டு வயல் ஏறி வந்தார். இவர் எழுதினதான் நான் சொன்னேன். அதை இவருக்கு பொருட்களமாக்கணும். நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் ஆட்சியாளர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். தான் தனித்தன்மை இழந்துவிட்டதாக கூறி வரும் பாமக நிறுவனர் ராமதாசிற்கு கேப்டன் கண்டனம் தெரிவித்தார். ராமதாஸ் அவர்களும் சொன்னார் தனித்தன்மை இழந்து. நானா தனித்தன்மை இழந்தேன்? அதாவது 71 கட்சி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 10ஓட 11 10ஓட இது ஒண்ணுங்கிறது கூடிய சீக்கிரம் ஒண்ணுங்கிறது நான் காட்டுறேன் பாருங்க மக்களே. கோவை மாநாட்டில் தாம் கலந்து கொள்ளாததற்கு விளக்கம் அளித்த கேப்டன் விஜயகாந்த் இதனை திமுக ஊடகங்கள் புறக்கணிப்பு என்று பெரிதுபடுத்தி வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று லயோலா கல்லூரியின் கருத்து கணிப்பை திமுக ஊடகங்கள் வெளியிடாதது ஏன் என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். நான் எதை ஆசைப்படல, என் மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்காக நான் இந்த தியாகத்தையும் செய்வேன். நேற்று உடனே பில்டப் பண்றாங்க, அங்க போகல ஆப்சென்ட். என்ன ஆப்சென்ட்? என்ன போகல? நான் இங்கதானே வரேன். இப்ப கூட இது என்ன சிதம்பரத்துக்கு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக எல்லா இடத்துலயும் மக்கள் விரும்புறாங்க. ரைட்டு, நான் அங்க போகல. என்ன இது 2 நாளைக்கு முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற போச்சல்ல சொல்லியாச்சு. நான் வரல, ஆனா வரலங்கிறத சொல்லாதீங்க. 2 நாள் உங்களுக்கு நியூஸ் கிடைக்கட்டும். அதுக்கு இது உங்க போட்டு எழுதட்டும். சொல்லாதீங்க, கம்மன் இருக்கு. அன்னைக்கு வரட்டும். உடனே புறக்கணிப்பு பிளாஸ்டிக்ல போடட்டும். எனக்கு என்ன? நான் சொல்றேன், இத புறக்கணிப்பு மந்திரத்தில் நடுவு போடுறீங்களே. லயோலா காலேஜோட கருத்து கணிப்புல அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கிறது. இதற்கு முன்னாடி லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு மந்திரம் அத்தனை தடவை போடுங்க. இப்ப போடணும். இதுல இருந்து தெரியுதா? பொய்யோட மொத்த உருவம் தான் அந்த சன் டிவி, கலைஞர் டிவிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக அரசு சாதனை செய்திருப்பதாகவும் அதை பார்த்து மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சோனியா காந்தி கூறியிருப்பது தவறானது என்று குறிப்பிட்ட கேப்டன் கலைஞர் ஆட்சியில் ஊழல்தான் சாதனை என்று குற்றம் சாட்டினார். சோனியா காந்தி சொல்றாங்க செய்த சாதனை சொல்லி ஓட்டுக்கிற என்ன சாதனை சொல்ல போற? திருட்டுத்தனத்தான் சாதனைன்னு சொல்ல போறீங்களா? எதை சாதனைன்னு கலைஞர் சொல்லுவாங்க. நீங்க தான் எதை சாதனை. நீங்க
எதையுமே சாதனை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் நன்றாக சிந்தித்து பாருங்க. மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கே, அதை சாதனைங்க போறீங்களா? அந்த விலைவாசி குறைக்கிறதுக்காக ஏதாவது போராடினாங்களா சோனியா காந்தி? எதுவுமே இல்லை. சாதனை சாதனை என்ன சாதனை? என்னது நாட்டு மக்களுக்கு பண்றாங்க கேட்டா, நாங்க ₹1 அரிசி போட்டோம், ₹1 அரிசி போட்ட ஊற வச்சு திங்க முடியும். 99 குழம்பு உங்க அப்பா காசு கொடுப்பாங்க. எதற்காக இதெல்லாம் தேவையில்லாம இது பண்றாங்க? நடக்க முடியல. கலைஞர் சொல்ற, நான் ₹1 அரிசி போட்டேன், ₹1 ஆமா, நீங்க மீதி ₹99 நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆக எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி நடைபெறுதா இருக்கு. எல்லாரும் போராடுறாங்க. மக்கள் இந்த வெயில்ல இவ்வளவு நேரம் நிக்கிறாங்க. எதற்காக நிக்கிறாங்க? அண்ணா அந்த அண்ணாந்து பாக்குறேன். யாராவது வந்தா அந்த மக்கள் நல்லது பண்ண மாட்டாங்களா, நல்லது பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. இப்ப விஜயகாந்த் வந்திருக்கேன், ஏதாவது நல்லது பண்ணுவானா? ஆக இப்படித்தான் நினைச்சு மக்களே உங்களுக்கு மாறி மாறி அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. அரசியல்வாதிகளே, இந்த மக்களை ஏமாத்த நினைக்கிற இந்த மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். டெல்லியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது என்றும், திமுகவின் ஸ்பெக்ட்ரம் ஊழல் உலக சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். இதனால்தான் லஞ்ச ஒழிப்புக்கு புதிய மசோதா கொண்டுவர வலியுறுத்தி டெல்லியில் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். அதாவது இன்னைக்கு 75 வயசுல இருக்க ஒருத்தர், டெல்லியில் இருக்க ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. ஸ்பெக்ட்ரம் ஊழலால் இவருடைய வயசு அவருடைய வயசு அவரே உண்ணாவிரதம் இருக்கார். அந்த அளவுக்கு இந்த நாடு ஊழல் ஊழல் ஊழல்ல போச்சு. லோக்பால் மசோதா கொண்டுவர வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து வரும் டெல்லி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்காக லோக்பால் மசோதா கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் இன்று 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவருக்கு ஆதரவாக வேறு சில அமைப்புகளும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றன. மத்திய அமைச்சர் கபில் சிபல் அவருடனும் அவரது ஆதரவாளர் சுவாமி அக்னிவேசுடனும் பேச்சு நடத்தினார். உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமருடன் கபில் சிபல் இன்று ஆலோசனை நடத்தினார். ஜனநாயக நாட்டில் ஒரு மசோதா கொண்டுவர வேண்டும் என்றால் அது குறித்து விவாதம் நடத்த வேண்டியுள்ளது என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. விளம்பரத்திற்காக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியில் சிலர் தெரிவித்துள்ளனர். பகவான் சத்ய சாய்பாபா உடல்நலம் பெறுவதற்காக பிரசாந்தி நிலையத்தில் சிறப்பு யாகங்கள் நடத்தப்படுகின்றன. உடல்நலக்குறைவு காரணமாக சத்ய சாய்பாபா மார்ச் 28ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டதால் அவருக்கு டயாலிசிஸ் மூலம் ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. புட்டபர்த்தியில் சாய்பாபா அமைத்துள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாய்பாபாவின் உறவினர்கள் உட்பட யாரும் மருத்துவமனைக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பகவான் உடல்நிலை பற்றி அங்கு ஏராளமான வதந்திகள் வெளியாகி வருவதால் பக்தர்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புட்டபர்த்தி பகுதியில் போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சாய்பாபா உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளதாகவும் 36 டாக்டர்கள் மாறி மாறி வந்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சாய்பாபா நலம் பெற அங்கு மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதேபோல உலகம் முழுவதும் உள்ள பாபாவின் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த 2வது குற்றப்பத்திரிகையில் முதலமைச்சரின் கருணாநிதியின் மகள் கனிமொழியின் பெயர் இடம்பெறாது என்று தெரிகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் 80,000 பக்கத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். கலைஞர் டிவிக்கு ஷாஹித் பல்வாவின் ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் 210 கோடி ரூபாய் கடன் வழங்கி இருந்ததாக கூறப்பட்டது. இது சம்பந்தமாக முதலமைச்சரின் மனைவி தயாளு அம்மாள், மகள் கனிமொழி ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காங்கிரசும் திமுகவும் சென்னை அறிவாலயத்தின் தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதே நேரத்தில் 3வது மாடியில் கலைஞர் டிவி அலுவலகத்தில் தயாளு அம்மாள், கனிமொழி ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த 2வது குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதில் கனிமொழியின் பெயர் இடம்பெறாது என்று தெரிகிறது. அதற்கு பதிலாக கலைஞர் டிவியில் உள்ள சிலரது பெயர் இடம்பெறக்கூடும் என்று தெரிகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் மொரீஷியஸ் தீவில் உள்ள வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இதுபற்றி விசாரிக்க அங்கு சிபிஐ அதிகாரிகள் குழு செல்கிறது. தேமுதிக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் மாபெரும் பிரச்சார கூட்டம் நேற்று கோவையில் எழுச்சியுடன் நடைபெற்றது.
கோவை வஉசி பூங்காவில் அதிமுக தேமுதிக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், முதல்வர் கருணாநிதி பற்றி நினைத்தால் 2G ஊழல்கள் மட்டுமே தமது நினைவிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆரம்பித்து வைத்த போரை ஜெயலலிதா முடித்து வைக்க அதிமுகவிற்கு தேமுதிக துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொள்ளாதது குறித்து பதிலளித்த பண்ருட்டி ராமச்சந்திரன், ஜெயலலிதா மற்றும் கேப்டனை ஒரே நேரத்தில் காண வேண்டும் என்று பொதுமக்கள் ஆசைப்பட்டால் வரும் மே 15ஆம் தேதி வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தது. அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதை விட கலந்து கொள்ளவில்லை என்பதை பெரிதாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான் தங்களுடைய ஊடகங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வேன், மாண்புமிகு புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களையும் ஒரு சேர காண வேண்டும் என்று எதிர்தரப்பிலே இருக்கிற நீங்கள் ஆசைப்பட்டால் தயவு செய்து மே 15ஆம் தேதி வரை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் 2 பேரையும் சட்டமன்றத்திலே நீங்கள் மே 15ஆம் தேதி பார்க்கலாம். அன்றைய தினம் வரை பொறுத்திருங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கேப்டன் கலந்து கொண்டுள்ளார் என்றும், நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளராக நிற்பவர்கள் அதிமுக மற்றும் தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கேப்டன் வருவார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்யாமல் தம்மை இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு கேப்டன் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் பரதன், தமிழகத்தில் ரவுடிகள், மாஃபியாக்கள், குண்டர்கள் ஆட்சி செய்யும் சூழல் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழைகளுக்காக திமுக ஆட்சி செய்வதாக கூறுவது கேலிக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் பெரும்பான்மையான அளவு ஆதாயம் பெற்றவர்கள் திமுகவினரே என்றும் தெரிவித்த பரதன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்று வலியுறுத்தினார். முல்லை பெரியாறு பகுதியில் கேரள அரசு புதிய அணை கட்ட இருப்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு கேரள அரசிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கேரள அரசு முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருவதாக செய்திகள் வெளியாகின. இதனையொட்டி கேரள அரசின் புதிய அணை கட்டும் திட்டத்திற்கு தடை விதிக்குமாறு வேண்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PK ஜெயின், சுதர்சன் ரெட்டி, MK சர்மா ஆகியோர் கேரள அரசு புதிய அணை கட்ட இருப்பதாக கூறப்படுவது பற்றி விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கள் இறக்க அனுமதிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உறுதியளித்தார். பொள்ளாச்சியில் அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் செல்வி ஜெயலலிதா பேசியபோது, தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடத்தி வரும் கருணாநிதிக்கு இந்த தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும் என்று பேசினார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை, தமிழக மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்று அவர் கூறினார். அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றால் தென்னை பனை தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கள் இறக்க அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று செல்வி ஜெயலலிதா உறுதியளித்தார். தென்னை மற்றும் பனைமர தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கள் இறக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும். மத்திய தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பதவிக்கு புதிய நபரை தேர்ந்தெடுக்கும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. PG தாமஸ் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பணியாற்றி வந்தார். இவருடைய நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அவரது நியமனத்தை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இப்போது இந்த பதவிக்கு தகுதியான நபரை பரிந்துரைக்கும்படி அனைத்து அமைச்சகங்களுக்கும் மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. பரிந்துரைக்கும் பெயர்களில் இருந்து ஒருவரை உயர்நிலைக்குழு தேர்ந்தெடுக்கும். இந்த தகவலை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை செயலாளர் அல்கா சிரோகி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.